வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். சொத்து சேர்ப்பு வழக்கில் ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்ட 4 மேல்முறையீட்டு மனு. 2,15,000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல். பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியேறியது மதிமுக. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் போன்ற அணுகுமுறை இல்லை என வைகோ புகார். தமிழக சட்டசபையில் சபாநாயகரை முற்றுகையிட்டு கோஷமிட்ட திமுகவினர் கூண்டோடு வெளியேற்றம். 3 நாளில் நிறைவடைந்தது குளிர்கால கூட்டத்தொடர். விரிவான செய்திகள். சொத்து சேர்ப்பு வழக்கில் 2 லட்சம் பக்கங்கள் கொண்ட புத்தக வடிவிலான ஆவணங்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா தரப்பில் மேல்முறையீட்டு வழக்கிற்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சொத்து சேர்ப்பு வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா மற்றும் இளவரசி சுதாகரன் ஆகியோர் குற்றவாளி என தீர்ப்பளித்த பெங்களூர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி குன்ஹா 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பரபரப்பான உத்தரவு பிறப்பித்தார். இவ்வழக்கில் 4 ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டு ஆவணங்களை 2 மாதங்களில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அதன் மீதான விசாரணையை 3 மாதங்களுக்குள் முடித்துவிட உத்தரவிட்டது. இந்நிலையில் கடந்த 2 மாதங்களாக மேல்முறையீட்டு வழக்கு தொடர்பான ஆவணங்களை நகல் எடுக்கும் பணியில் ஈடுபட்ட ஜெயலலிதா தரப்பு வக்கீல்கள் 2 லட்சம் பக்கங்களை கொண்ட புத்தக வடிவில் ஆவணங்களை தயாரித்து முடித்தனர். இவற்றை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் பதிவுத்துறை அலுவலகத்தில் திங்களன்று நண்பகல் 12 மணியளவில் தாக்கல் செய்தனர். இவற்றை சரிபார்க்கும் பதிவுத்துறை 2 நாட்களில் வழக்கு விசாரணையை துவக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2,15,000 பக்கங்களுடன் 686 தொகுப்புகள் கொண்ட ஆவணங்கள் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 மேல்முறையீட்டு மனுவில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ள வைகோ, முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் போன்ற அணுகுமுறை இல்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திங்களன்று கட்சி உயர்மட்ட குழு கூட்டத்தில் அறிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, வாஜ்பாய், அத்வானி போன்ற தலைவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிநடத்தி சென்றபோது கூட்டணி கட்சிகளிடம் இருந்த அணுகுமுறை தற்போது இல்லை என்று குற்றம் சாட்டினார். இது பொலிட்டிக்கல் ஜேர்னி. இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? நாங்க அன்றைக்கு ஏற்பட்ட நிலைமையில முன்னைய அரசு செய்த கேட இந்த அரசு செய்யாதுங்கிற ஒரு நம்பிக்கையில போனோம். நம்பிக்கை மோசம் செய்யப்பட்டோம். அதனால நாங்க வெளியே வந்துட்டோம். கடந்த லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைந்த மதிமுக தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகி ஓராண்டு கூட முழுமையடையாத நிலையில் கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டசபையில் சபாநாயகரை முற்றுகையிட்ட திமுகவினர் கூண்டோடு வெளியேற்றப்பட்டனர். 3 நாள் குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. தமிழக சட்டசபையில் திங்களன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் துணைநிலை பட்ஜெட் மீதான விவாதம் நடந்தது. அப்போது திமுக தலைவர் ஸ்டாலின் பேசும்போது அதிமுகவினர் குறுக்கிட்டனர். தொடர்ந்து அமைச்சர் வைத்திலிங்கம் பேசினார். அப்போது அமைச்சர் தரம் தாழ்ந்து பேசுவதாக புகார் செய்த திமுகவினர் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டனர். இதையடுத்து அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். முதலமைச்சரிடத்தில் நாங்கள் வாதம் செய்து கொண்டிருக்கிற போது பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் எழுந்து என்னை பார்த்து கையை நீட்டி ஏதோ அடிக்க வருவதை போல, ஒரு ரவுடியை போல அமைச்சர் என்பதையே மறந்து தரந்தாழ்ந்து அங்கிருந்து பேசக்கூடிய அந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கிற போது உள்ளபடியே எங்களுக்கெல்லாம் மிகுந்த வேதனையாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். முன்னதாக பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று கூறி புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி வெளிநடப்பில் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து கடந்த வெள்ளியன்று துவங்கிய தமிழக சட்டசபையின் குளிர்கால கூட்டத்தொடரை திங்களன்று சபாநாயகர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். ராஜ்யசபா தலைவர் ஹமீத் அன்சாரியின் அறிவுரையை தொடர்ந்து மத்திய அமைச்சர் ஜோதியை நீக்க கோரிய பிரச்சினை முடிவுக்கு வந்தது. டெல்லி பிரச்சார கூட்டத்தில் பேசிய மத்திய இணை அமைச்சர் நிரஞ்சன் ஜோதி, டெல்லியில் ராமரின் வழித்தோன்றல்கள் ஆட்சியமைக்க வேண்டுமா அல்லது முறைகேடாய் பிறந்தவர்களின் ஆட்சி வேண்டுமா என்று பேசினார். இதற்காக ஜோதியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தி ராஜ்யசபாவில் காங்கிரஸ் உள்ளிட்ட ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கடந்த வாரம் முழுவதும் சபை அலுவல்கள் முற்றிலும் முடங்கின. அமைச்சர் ஜோதி மன்னிப்பு கேட்டதை சுட்டிக்காட்டி இத்துடன் விவகாரத்தை முடித்துக் கொள்ளும்படி பிரதமர் மோடி வலியுறுத்தியும் எதிர்க்கட்சிகள் இணங்கவில்லை. திங்களன்று காலை ராஜ்யசபா கூடியதும் ஜோதிக்கு எதிராக கண்டன தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும்
வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் வலியுறுத்தின. இதை அரசு நிராகரித்ததால் சபையின் மைய பகுதிக்கு சென்று எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சபை முதலில் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மறுபடியும் சபை கூடிய போது கேள்வி நேரத்தை சபை தலைவர் ஹமீத் அன்சாரி எடுத்தார். அப்போதும் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் சபை 15 நிமிடத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சபை தலைவர் ஹமீத் அன்சாரியின் அலுவலகத்தில் அனைத்து கட்சி தலைவர்களுடனான சமரச கூட்டம் நடந்தது. பொதுக்கூட்டங்களில் பேசும்போது அடக்கத்துடன் பேச வேண்டும், அரசியலமைப்பு கோட்பாட்டை பேணி காக்க வேண்டும் என்ற அன்சாரி விடுத்த வேண்டுகோளை அரசும் எதிர்க்கட்சி தலைவர்களும் ஏற்றுக்கொண்டு சபையை சுமூகமாக நடத்த ஒப்புதல் அளித்தனர். இதைத் தொடர்ந்து நிரஞ்சன் ஜோதி சர்ச்சை முடிவுக்கு வந்தது. ராஜ்யசபா அலுவல்கள் எந்த பிரச்சனையுமின்றி நடந்தன. உபேர் கால் டாக்ஸியில் இளம்பெண் கற்பழிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான சட்ட நடவடிக்கை குறித்து லோக்சபாவில் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்துள்ளார். டெல்லியில் தன் வீட்டுக்கு உபேர் கால் டாக்ஸியில் சென்ற 25 வயது இளம்பெண் ஓட்டுநரால் கற்பழிக்கப்பட்டார். அப்பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் ஓட்டுநர் சிவ்குமார் யாதவை டெல்லி போலீசார் கைது செய்தனர். டெல்லி மெஹ்ரவ்லி பகுதியில் ஏற்கனவே ஒரு பெண்ணை கற்பழித்ததாக 2011ஆம் ஆண்டில் சிவ்குமார் கைது செய்யப்பட்டு 9 மாத காலம் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் என்ற அதிர்ச்சி தகவல் தெரியவந்தது. செவ்வாயன்று திஸ் ஹசாரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சிவ்குமாரை 3 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிபதி அனுமதி வழங்கினார். இதனிடையே இச்சம்பவம் தொடர்பாக லோக்சபாவில் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்க அறிக்கை அளித்தார். This disorderly act. As soon as the information was received by the Delhi police, a case was registered via FIR number 1291/14 dated 6/12/14 under section 376, 323, 506 IPC at police station Sarai Rohila. Immediately, police teams were formed to identify and locate the culprit. The woman was sent for medical examination. முன்னதாக ஆம் ஆத்மி கட்சியினர் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வீட்டு முன் காலை 7 மணி அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட ஆம் ஆத்மி கட்சியினரை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்திய சிறிது நேரத்தில் ராஜ்நாத் வீட்டை முற்றுகையிட்டு காங்கிரசின் மாணவ அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் போராட்டங்கள் வெடித்து கிளம்பியதை அடுத்து உபேர் கால் டாக்ஸி சேவைக்கு டெல்லி போக்குவரத்து துறை தடை விதித்துள்ளது. பகவத்கீதையை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கூறிய கருத்துக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. சர்ச்சைக்குரிய கருத்தை கூறிய மத்திய அமைச்சர் நிரஞ்சன் ஜோதிக்கு எழுந்த எதிர்ப்பு அலை ஓய்வதற்குள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் புதிய விவகாரத்தை கிளப்பியுள்ளார். இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதையை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று சுஷ்மா கூறிய கருத்துக்கு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. சுஷ்மாவின் கருத்து இந்தியாவின் மதச்சார்பற்ற கட்டமைப்பை சிதைத்துவிடும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி டி ராஜா கண்டித்தார். இதுபோன்ற கருத்துக்கள் மற்ற மதத்தவரை புண்படுத்திவிடும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதியும் கண்டனம் தெரிவித்தார். और उन्हें इस बात का भी ध्यान रखना चाहिए भारतीय संविधान के हिसाब से कि हमारे देश में केवल एक ही धर्म को मानने वाले लोग नहीं रहते हैं, विभिन्न धर्मों को मानने वाले लोग रहते हैं. तो इस किस्म का बयान देकर तो जो बाकी धर्म को मानने वाले लोग हैं फिर तो वो लोग भी आवाज उठाएंगे कि उनका जो ग्रंथ है वो भी राष्ट्रीय घोषित होना चाहिए. मैं समझती हूँ कि इस किस्म का बयान उनको नहीं देना चाहिए था. சுஷ்மாவின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்து திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்ட அறிக்கையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ளபடி அனைத்து மதங்களையும் சமமாக பாவித்து மதச்சார்பற்ற தன்மையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தேவையற்ற செயல்களில் ஈடுபட்டு மக்களிடையே கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடாது என்றும் மத்திய அரசை கருணாநிதி கேட்டுக் கொண்டார். பாமக நிறுவனர் ராமதாசும் பகவத்கீதை கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். துப்பாக்கி குண்டை விட ஓட்டுச்சீட்டு அதிக வலிமையானது என்று காஷ்மீர் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் முடிந்த நிலையில் 3வது கட்ட தேர்தல் 16 தொகுதிகளில் செவ்வாயன்று நடக்கிறது. கடந்த வெள்ளியன்று ஒரே நாளில் 4 இடங்களில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் ராணுவ வீரர், போலீசார், பயங்கரவாதிகள் என 20க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட பரபரப்பான சூழலில் சம்பா மாவட்டத்தில் திங்களன்று நடந்த பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். காஷ்மீரில் முதல் 2 கட்ட தேர்தல்களில் 70 முதல் 80% வரை ஓட்டு பதிவாகி இருப்பதை சுட்டிக்காட்டிய மோடி பயங்கரவாதிகள்
அதிகாரிகள் மிரட்டலை பொருட்படுத்தாமல் காஷ்மீர மக்கள் ஜனநாயக கடமையாற்றியுள்ளதாக புகழாரம் சூட்டினார். துப்பாக்கி குண்டை விட ஓட்டுச்சீட்டுக்கு வலிமை அதிகம் என்று கூறிய மோடி, AK-47 துப்பாக்கியை இயக்கும் விரலை காட்டிலும் ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் பட்டனை அழுத்தும் விரல் வலிமையானது என்றார். उससे ज्यादा ईवीएम मशीन पर दबने वाली उंगली की ताकत ज्यादा होती है। AK-47 के ट्रिगर पर दबने वाली उंगली किसी की जान ले सकती है, लेकिन ईवीएम मशीन पर दबने वाली उंगली एक देश की जिंदगी बदल देती है। और ये काम आपने किया है। पूरा देश आज जम्मू कश्मीर का जय जयकार कर रहा है. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முன்னேற வேண்டுமென மக்கள் விரும்பினால் பாரதிய ஜனதா தலைமையில் வலுவான நிலையான ஆட்சி அமைய ஓட்டளியுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்த மோடி, யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத தொங்கு சட்டசபையை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்றார். தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் திங்களன்று செய்தியாளர்களை சந்தித்தார். ஞாயிறன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த தாழ்வு நிலையானது சற்று மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கையை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் ஒரு தாழ்வு நிலையாக நீடிப்பதாக தெரிவித்தார். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக ரமணன் கூறினார். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு நிலையானது சற்று மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் ஒரு தாழ்வு நிலையாக நீடிக்கின்றது. இந்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக பாபநாசத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் ரமணன் தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே அணை கட்டும் நடவடிக்கையை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்று தமாக தலைவர் G.K. வாசன் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சை ரயில் நிலையம் சாலையில் திங்களன்று தமாக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமாக தலைவர் G.K. வாசன், காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு வரவேண்டிய தண்ணீரை பெற்றுத்தர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதை கைவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இரு மக்களுடைய நல் உறவை எந்த விதத்திலும் பாதிக்காத வகையிலே மத்திய மாநில அரசாங்கங்கள் கர்நாடக அரசோடு கண்டிப்போடு பேசி நல்ல நிலையை ஏற்படுத்த வேண்டும். அதையே நாங்கள் உறுதியாக வலியுறுத்துகிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வாசனின் ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டதால் அப்பகுதியில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இலங்கை சிறையில் அடைக்கப்பட்ட நாகை மீனவர்கள் 3 பேர் மீட்கப்பட்டு தமிழகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டம் புஷ்பவனம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பாக்கியராஜுக்கு சொந்தமான நாட்டு படகில் காளிதாஸ், காளியப்பன், ஜோதிமணி ஆகிய 3 மீனவர்கள் கடந்த மாதம் 26ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். நடுக்கடலில் படகு பழுதாகி கடல் சீற்றத்தால் யாழ்ப்பாணம் கரையில் ஒதுங்கிய போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 3வரையும் கைது செய்து வட்டுக்கோட்டை சிறையில் அடைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மீனவர்களின் உறவினர்கள் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மாநில அரசிடம் வலியுறுத்தினர். இதையடுத்து மத்திய மாநில அரசின் நடவடிக்கையால் மீனவர்கள் மீட்கப்பட்டு திங்களன்று காரைக்கால் துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். மீனவர்களை மாவட்ட கலெக்டர் முனுசாமி மற்றும் கடலோர காவற்படை கமாண்டன்ட் உதல் சிங் ஆகியோர் வரவேற்றனர். ரொம்ப ரஃபா இருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த காத்தினுடைய வேகத்திலேயே அவங்க போய் யாழ்ப்பாணத்துல போய் சேர்ந்திருக்கிறாங்க. சுழிப்புறன்ற ஒரு இடத்துல போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அங்கேருந்து தகவல் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு அரசு மூலமாகவும் மைய அரசின் மூலமாகவும் நடவடிக்கை எடுத்து அவங்க எந்தவித கேஸும் இல்லாமல் விடுதலாகி இன்னைக்கு கோஸ்ட் கார்டு மூலமாக இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேர்ந்துருக்கிறாங்க. 2 அரசாங்கத்துக்கும் மீனவர்கள் சார்பாகவும் மாவட்ட சார்பாகவும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 2ஆம் தேதி காலைல 12 மணிக்கு போட்டு எடுத்தான். உடனே அந்த விழுந்த மணி நேரம் 5 மணிக்கு வளரக்கணும். 5 மணிக்கு வளரக்கி நைட்டு 10 மணிக்கு 10 வேலை காற்று மழை ஒன்றும் செய்ய முடியல. புயல் மாரி மழையும் காற்றும் கண்ணு பேச முடியல. அதோட தாளை போத்திட்டு படுத்துட்டோம். வலையும் மிளப்பு வலை வெள்ளத்துக்கு அப்படியே அங்கே பார்க்க அள்ளிட்டு போயிடுச்சு. தாளை எடுத்துட்டு ஒரு வேலை அறுத்துட்டு போயிடுச்சு. கடலோட ஒரு வலையும் இன்னும் கையால் பத்த முடியல. 2 வலையும் அப்புறம் விடிஞ்சு 10 தாளை போடுறோம். மறுபடியும் எடுத்துச்சு புயல் மாரி காற்று.
அப்படியே அந்த இன்ஜின் பெப்ளர் சுத்தலை, அப்படின்னா அரைஞ்சே போயிடுச்சு அங்கே பக்கம் போட்டு. அப்புறம் அங்கே போய் தட்டினோன்னே அங்கே உள்ள மீனவர்கள் நேவிகள்லாம் வந்து இழுத்துட்டு போய் அங்கே வச்சிருந்து பாதுகாப்பாக அனுப்பிட்டாங்க. 3 மீனவர்களிடமும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி பின்னர் அவர்களது சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். தங்கத்தின் விலையில் திங்களன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 19,544 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,443 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 40 காசுகள் அதிகரித்து 39 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 36,590 ரூபாயாக இருந்தது. சபரிமலையில் பெய்து வரும் பலத்த மழையால் ஐயப்ப பக்தர்கள் சிரமமடைந்துள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த ஆண்டிற்கான மண்டல கால பூஜை கடந்த மாதம் 17ஆம் தேதி துவங்கியது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து செல்கின்றனர். கடந்த சில நாட்களாக சபரிமலையில் பகலில் நல்ல வெயிலும் இரவில் கடும் குளிரும் இருந்து வந்த நிலையில் தற்போது அங்கு மழை பெய்ய துவங்கியுள்ளது. திடீர் என்று மழை பெய்வதால் திறந்த வெளியில் தங்கியிருக்கும் பக்தர்கள் பெரும் சிரமத்திற்காளாகியுள்ளனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பக்தர்கள் ஆங்காங்கே மழையில் நனைந்தபடியே நிற்கின்றனர். ஆந்திரா, தமிழகம், கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் சபரிமலைக்கு வருவதால் தங்குவதற்கு போதுமான இடவசதி இல்லை என்று பக்தர்கள் தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.